திரு ஆசீர்வாதம், உங்களுடைய முதல் கட்ட கருத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனா அதற்கு முன்பு இப்ப ஹரியானா ரொம்ப பின்னடைவை சந்திப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டது. காங்கிரஸ்ல யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் முதல்வராக போகிறார்கள்ன்ற அளவுக்கெல்லாம் பேசப்பட்டது. ஆனா ஹரியானாவில் வெற்றியை சுவைக்கிறீங்க. மகாராஷ்டிராவும் அப்படிதான் சொல்லப்பட்டது. நீங்க தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி போடுறப்ப நிறைய கேள்விகள், சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டது. ஆனா இன்னைக்கு கிடைக்கிற முடிவுகள் அப்படின்றது ஒரு அபரிமிதமான மக்கள் ஆதரவை உங்க அணி பெறுது. அப்படின்னா அந்த தேர்தல் வியூகத்துல, இந்த போல் மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் பாஜக ரொம்ப வித்தகர்களா இருக்கிறீங்களா? அந்த சூட்சமத்தை கொஞ்சம் விரிவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயன், அந்த சூட்சுமத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எது ரகசியமா இருக்கணுமோ அது ரகசியமாவே இருக்கட்டும். ஏன்னா அதை நாங்க வெளியில சொல்லி, நீங்க இப்ப உங்கள்கிட்ட சொல்லி அது பொது வெளியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அப்புறமேட்டு நாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். ஏன்னா எங்களுடைய எதிரிகளுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் ஹரியானாவை பத்தி நம்ம பேசணும். இந்த சமயத்துல நம்ம ஹரியானாவை பத்தி நீங்க பேசுனது கரெக்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது ஹரியானா தேர்தலுடைய முடிவு வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, 9 மணி 9:15 காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் ஸ்வீப் பண்றாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லா சேனல்லும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸிட் போல் சமயத்துல அவங்களுக்கு இது மாதிரி காங்கிரஸ் தான் அங்க அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி செய்ய இருக்கிறார்கள் அப்படின்னு இருந்துச்சு. அதனால அதை மனசுல வச்சுட்டு சேனல்ஸ் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு சரியான பதில நான் சொல்றதை விட சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ராஜீவ்குமார்ட்ட இதே கேள்வியை கேட்டாங்க. அப்ப அவரு என்ன சொன்னார்னா, 8 மணில இருந்து 8:30 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் 8:30 மணில இருந்து ஆரம்பிச்சு முதல் சுற்று ஓட்டிங் பேலட் மிஷின்ல இருந்து என்ன போல் ஆயிருக்குதோ அதை எண்ண போறாங்க. முதல் சுற்று எப்ப வரும்னா 10:15 10:30 மணிக்கு தான் முதல் சுற்று கன்சாலிடேட் ஆகி எல்லா தொகுதிகளுடைய ரிசல்ட்டும் 10:15 10:30 மணிக்கு தான் வரும். ஆனா அந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லாருமே 9 9:15 மணிக்கெல்லாம் காங்கிரஸ் தான் வெற்றி பெறுகிறது. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் முதலமைச்சர் ஆவறாருன்றதுக்காக கூடாக்கு போய் வாழ்த்து சொன்னவங்க எல்லாம் கூட பார்த்தோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு நல்லாவே தெரியும். களத்தை நாங்கள் நன்றாக அறிந்திருந்தோம். அங்கு எங்களுடைய 10 வருட ஆட்சி டபுள் என்ஜின் சர்க்கார் என்ற அந்த கான்செப்ட் எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால்தான் நாங்க அலட்டிக்காம உங்களோட சேனல், அந்த சமயத்துல நான் கூட உங்களோட சேனல்ல தான் இருந்தேன்னு நினைக்கிறேன், அமைதியா உட்காந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க இதே மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க, எங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில நாங்க காங்கிரஸை விட டபுள் ஆல்ரெடி வந்துட்டோம். இப்ப மணி 10 மணி தான், 10 10:15 ஆகுது. ஆனா எங்களுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் நாங்க அவங்களோட சீட்டுகளை விட டபுள்ல இருக்கிறோம். அதனால இது இன்னும் ஃபர்தரா கன்சாலிடேட் ஆகும். தோல்விக்கு இந்த இந்தியா கூட்டணி கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டாங்களா, சுணக்கமா இருந்துட்டாங்களா? இல்ல, அது நான் சொல்றதை விட எங்களை பொறுத்தவரை நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நாங்கள் விழித்து கொண்டோம். எந்த இடத்துல, அதாவது நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, 2024 தேர்தலுடைய ரிசல்ட்டை நீங்க மகாராஷ்டிராவோட ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பிஜேபி எங்களோட நாங்க 28 சீட்ல போட்டி போட்டோம். நாங்க 9 சீட்டு தான் எங்களால வெற்றி பெற முடிஞ்சுச்சு. அதே மாதிரி எங்களுடைய தொகுதியில கூட்டணியில உள்ள சிவசேனா 15ல 7ல தான் ஜெயிச்சோம். அதே மாதிரி மகாயுத்தியில உள்ள என்சிபி 4ல 1ல தான் ஜெயிச்சோம். அது எங்களுக்கு ஒரு பின்னடைவு. எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை திரு அமித்ஷா அவர்கள் ஒரு சாணக்கியா அப்படின்றத நாங்க ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டு வரோம். அது என்ன காரணம்னா, எப்ப மகாராஷ்டிராவோட ரிசல்ட், லோக்சபாவோட ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கு பிறகு எங்கெந்த பிரச்சனைகள், எந்தெந்த மாநிலங்கள் மாவட்டங்கள்ல பிரச்சனைகள், எந்தெந்த தொகுதிகள் குறிப்பாக அந்த தொகுதிகளை நோக்கி, அந்த தொகுதியிலும் குறிப்பாக பூத்துகளை நோக்கி எங்களோட பயணம் அமைஞ்சிச்சு. இப்ப மே மாசம், ஜூன் மாசம் ஆட்சி அமைஞ்சிச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அங்கெல்லாம் நாங்க களத்துல போய் ஒர்க் பண்ணோம். எங்களுடைய காங்கிரஸ் பாஜகவுடைய ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க விழிப்போடு அங்க வேலை செஞ்சோம். அதுவும் குறிப்பாக எங்களுடைய திட்டங்கள், குறிப்பாக மகளிர், அந்த மகளிருக்கு அந்த லடிக்கி பெஹன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக
1500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்து நாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணோம். ஆனா அந்த இடம் தான் திரு ஆசீர்வாதம், நீங்க என்ன அஸ்திரத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு. இப்ப குஜராத்துக்கு போகிற போது இலவசங்களே கூடாது, இலவசம் வேணுமா வளர்ச்சி திட்டங்கள் வேணுமா அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறீங்க. சரி, இதுதான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் இலவசங்களை வாரி இறக்கிறீங்க. தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மண்ணுக்கேற்ற வியூகத்தை எடுக்கிறீங்களோ? அதாவது நம்ம வந்து ஒரு நார்மலோட நம்ம லைஃப்லயே வந்து நீங்க போடுற சட்டையை நான் போட முடியாது. நீங்க 42 நம்பர் சைஸ் சட்டை போடுவீங்க, நான் 40 நம்பர் சைஸ் சட்டை போடுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான அளவுக்கு வந்து நம்மளுடைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே ஒரு ஸ்ட்ரைட் ஜாக்கெட் வந்து எல்லாருமே போடணும்னா அது வந்து ஒத்து வராத ஒரு விஷயம். அதே மாதிரிதான் ஒரு மாநிலத்துக்கு விட்டு இன்னொரு மாநிலத்துடைய கள நிலவரங்கள், அங்க உள்ள மக்களுடைய எதிர்பார்ப்பு. குறுக்கிட விரும்புறீங்களா? இது கரெக்டு தான். அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை மாற்றிக்கணும். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, இது எப்படி சாத்தியம்? இதுலயும் அவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி வந்து சொன்னார்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்டிங் கல்ச்சர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ஒன் நேஷன் ஒன் இதுன்னு சொல்லும் போது அது எப்படி பிரச்சனையோ, பட் எலெக்ஷனுக்கு ஏற்ற எலெக்ஷனுக்கான இடங்கள்ல மட்டும் இது சரியான வாதம். அவர் சொன்னது சரியான வாதம். ஆனா அது எல்லா இடத்துலயும் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்படியும் கேட்கிறேன் திரு ஆசீர்வாதம், நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் லாஜிக்கான பாயிண்ட். நான் போடுற சட்டையை நீங்க போட முடியாதுன்றது லாஜிக்கான பாயிண்ட் தான். ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்க விதவிதமான சட்டம் போடுறீங்கன்றது. ராகுல் காந்தி போட முடியாது. திரு ஆசீர்வாதம் சொல்லியிருக்க. அண்ணன் கோபண்ணா வந்து சரியா சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் இது மோடி அவர்கள் போடுறத வந்து ராகுல் காந்தி போட முடியாது. ஏன்னா மோடியோடைய சித்தாந்தம் வேற, மோடியுடைய ஆட்சி நடைமுறை வேற. ராகுல் காந்தி வந்து இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர் ஆகல அப்படின்றதுதான் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லாட்டினா ஒவ்வொரு தடவையும் 2014 நீங்க ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, 2019 ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, 2024 தேர்தலில் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம எங்க தோத்துருவோமோ அப்படின்ட்டு இந்தி கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குனீங்க. இருந்தாலும் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கல. அதன் காரணமாக தான் 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைச்சு இருக்காரு. ஆக ஒவ்வொரு மாநிலமும் அந்த ஒரு மாநிலத்துக்கு தகுந்தாப்பலதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் மீண்டுமே வரேன் திரு ஆசீர்வாதம். ஆனா இந்த 2 மணி நேரத்துக்குள்ள முடிந்த அளவுக்கு உங்கள்ட்ட இருந்து அந்த சூட்சம ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறேன் திரு ஆசீர்வாதம். நம்ம பேசலாம், காத்திருங்கள். நவநீத், மகாராஷ்டிரா களத்தின் தன்மை எப்படி இப்படி மேண்டேட் மாறினதா நினைக்கிறீங்க அப்படின்றது? ஏன்னா உத்தவ் தாக்கரே அவர்கள் ரொம்ப எமோஷனலாக தான் பழிவாங்கப்பட்டேன், துரோகத்தால் என் கட்சியை பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அஜித் பவாரே மனசு மாறிடுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இலவசங்கள்லாம் ஒரு புறம் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திரு ஆசீர்வாதம் சொல்கிறது போல் மேனேஜ்மெண்ட், பூத் வாரியாக அமித்ஷாவின் மேற்பார்வையில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. அது அப்படி தான் நடக்குதா, இல்லை களம் எப்படி பாஜகவுக்கு சாதமாக மாறுது? ஃபஸ்ட்டு அவர் சொன்ன சிவப்பிரியன் சார் சொன்ன மாதிரி தான். அது மகாராஷ்டிராவில் லோக்சபா தேர்தலில் எதிர்பாராத வெற்றி அவங்களுக்கு வந்து எம்பிஏ கூட்டணி கிடச்சனால வந்து அந்த ஒரு இதில் ஸ்லோனஸ்லேயே இருந்துட்டாங்க. சரி, மகாராஷ்டிரா எலெக்ஷன் தானே வருது, பார்த்துக்கலாம். ஹரியானா தான் உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டி இருக்கு. அதுதான் ஏன்னா நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேம்பெயின் மகாராஷ்டிராவில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துன்னு பாருங்கள். எவ்வளோ முறை அங்கே வந்து கேம்பெயின் நடத்தினான்றது பாருங்கள். ராகுல் காந்தி ஃபோக்கஸ் பண்ணாரா மகாராஷ்டிராவன்றது நம்ம பார்க்கணும். பண்ணலன்றீங்க? ரொம்ப பெருசாக பண்ணல. ஜார்க்கண்ட்லேயே ரொம்ப பெருசாக பண்ணல. அவருடைய அந்த கேம்பெயினே அங்கே வந்து பெருசாக அங்கே ரீச் ஆகலை ஆக்சுவலாக. அண்ட் நரேட்டிவ் என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்றது இல்லை. இப்போது மன்னிக்கவும் திரு சார் சொல்கிறாரு, நீங்களும் சொன்னீங்க, அது இலவசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மும்பை உயர்நீதிமன்றமே அதை தள்ளுபடி செய்தது. இது வந்து இலவசம், இதெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் போடப்பட்டது. அந்த கேஸை வந்து மும்பை உயர்நீதிமன்றம் அது அப்படி இல்லைன்றது டிஸ்மிஸ் பண்றதே தப்பு. இல்ல பாஜகவோட பர்செப்ஷன் தான். பாஜக இலவசம் குறித்து என்ன நிலைப்பாடு எடுத்ததுன்றது தான் நான் கோர்ட்டை விட்டு. இல்ல பாஜகவோட நிலைப்பாடு தான் நான் கேட்டேன். இது நான் அவர் அதை கிளாரிஃபை பண்ணுவாரு. என்ன சொல்றேன், இங்க தமிழ்நாட்டில் இப்ப அவர் சொல்ல மாதிரி ஒரு ஸ்டேட்ல அது உரிமை தொகையா இருக்கும்போது அது உரிமை தொகை தான். தமிழ்நாட்டில் யாரும் கேஸ் போடல. ஆனா அது கேஸ் நீங்க சொன்ன மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இலவசம் எனக்கு வந்து நான் ஒரு டாக்ஸ் பேர் எனக்கு பாதிப்பு. திரு நவநீத், பொதுவாக நீதிமன்றங்கள் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிக்குள்ள பெருசா வரதில்லை. ஒரே ஒரு முறை எப்படி சாத்தியப்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துட்டாங்க. நான் கேட்பது, இந்த தேர்தலை தள்ளி வைத்தார்கள், ஒரே கட்டத்தில் வைக்கலன்றப்பயே இந்தியா கூட்டணி சார்பாக சந்தேகத்தெல்லாம் எழுப்புனாங்க. தேர்தல் ஆணையம்
பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தான் மகாராஷ்டிராவை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. காரணம் நிறைய திட்டங்கள் போய் சேரணும், ஒர்க் பண்ணணும்ன்றது. அந்த விமர்சனத்திலிருந்து தான் நான் கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு இல்ல என்னதான் பலன் கொடுத்துருக்கா? இப்போ நீங்க இப்போ இவர் சொன்னார் இல்லையா, 3வது முறை வந்து அவங்க என்னதான் சொன்னாலும் வந்து ஒரு செட், அப்போ நீங்க உங்ககிட்ட ஸ்ட்ராங் நரேட்டிவ் இருந்தா நீங்க வின் பண்ணலாம்ல. உங்ககிட்ட அது இல்ல, நீங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு என்ன உங்ககிட்ட மெசேஜ் எப்படி அணுகுனாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி எப்படி அணுகு? அதுதான் சார், தொடக்கத்திலேயே வந்து சீட் பேசுறதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு இழுபறி இருந்தது. அங்க வந்து கிளீனா அவங்க வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஷிண்டே, என்சிபி அவங்க வந்து கிளீன், அஜித் பவார், பாஜக பேசி சீல் பண்ணிட்டாங்க. இங்க வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதுக்கப்புறம் இவங்க சப்போஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை வந்து முதல்வர் யாருன்றது இவங்களுக்கு இன்னும் ஒரு சிக்கல் இருக்க தான் இருக்கும் இவங்களுக்கு. அங்கே அப்படி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு 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 கன்சைஸாக அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்குன்றது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் இது இப்போ இந்தியா கூட்டணிக்குள் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியே ஒரு ஜெல் ஆகலைன்றது டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த கட்சி வந்து குறிப்பாக நீங்கள் வந்து பால் தாக்கரேயோட இன்டர்வியூல எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பாக சொல்ல சரத்பவார் எதிர்த்து தான் அவர் நிறைய பேசுவார். அந்த சரத்பவாரோட அவர் கூட்டணி வச்சிருக்கிறதே வந்து மக்களை ஏற்றுக்கலன்னு. அந்த நரேட்டிவை இன்னும் அவங்க ஏற்றுக்கல அவங்க. ஏன்னா அதனால தானே உங்களுக்கு இப்போ சிண்டேன்றவர் வந்து சாதாரண மனிதர், இப்போ வந்து ரொம்ப பிரபலமாயிட்டார். அவர் இஸ் ஃப்ரம் அ காமன் மேன் அப்படின்றது வந்து காமன் மேன் ஃபேஸ் ஆகிட்டார் அவர். நீங்கள் என்னதான் நீங்கள் உத்தவ் தாக்கரே வந்து அவருக்கு கதறினாலும் அழுதாலும் சரி, மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். ரெண்டாவது விஷயம், இது வந்து ஷிண்டேக்கு கிடைச்ச அங்கீகாரம். இப்போ என்னன்னா திரு சரத் பவார், திரு உத்தவ் தாக்கரேக்கெல்லாம் சர்வைவல் பாலிடிக்ஸ் இனிமே எப்படி அவங்க சர்வை பண்ண போறாங்கன்றது அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்கணும்.